সাংবাদিক কই इंडिया से न्यूज़ करेगा तो बांग्लादेश में न्यूज़ नहीं करेगा। வங்கதேசத்தில் கடந்த சில வாரங்களாகவே மிகப்பெரிய குழப்பம் நிலவியது. இதனால் அந்நாட்டின் பிரதமராக இருந்த ஹசீனா கூட தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா வந்துவிட்டார். அங்கே இந்துக்கள் மீதான வன்முறை உச்சம் தொட்டுள்ள நிலையில் இந்தியா வங்கதேச எல்லையிலும் திடீர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்னுமே கூட அங்கு முழுமையாக அமைதி திரும்பவில்லை. குறிப்பாக இந்த குழப்பத்தை பயன்படுத்தி அங்கு பல இடங்களில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் மீது தாக்குதல்கள் நடந்து வருகிறது. இதனால் வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்துக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தவும் இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் சிட்டகாங்கில் பல லட்சம் பேர் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். இதில் இந்துக்கள் மட்டுமின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரும் முஸ்லிம்களும் கூட அதிக அளவில் கலந்து கொண்டனர். இது ஒரு பக்கம் இருக்க, அதே நேரம் வங்கதேச இந்திய எல்லையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. வன்முறை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள இந்துக்கள் அதிக அளவில் இந்தியாவில் தஞ்சமடைய முயல்கிறார்கள். இதனால் எல்லையில் அதிக அளவில் வங்கதேச மக்கள் திரண்டுள்ளனர். இருப்பினும் அவர்கள் இந்தியாவுக்குள் நுழைய எல்லை பாதுகாப்பு படை அனுமதிக்கவில்லை. இதை எதிர்த்து வங்கதேச மக்கள் கூச்சலிட்டு வருகின்றனர். সাংবাদিক কই इंडिया से न्यूज़ करेगा तो बांग्लादेश में न्यूज़ नहीं करेगा। আচ্ছা শুনে, যেটা হচ্ছে আমাদের স্যারদের সঙ্গে আপনাদের যে স্যার আছে তাদের আলোচনা হয়েছে, যেটা স্যার আমি এখন বললেন আর কি, ঠিক আছে। আর আপনাদের যে সমস্যা ওনারা শুনবেন এবং ওরা ওখান থেকে যে মেসেজটা দিয়েছে, মানে খবরটা দিয়েছে, সেটা আপনাদের যেতে বললো এবং আপনাদের যে আছেন, যে দায়িত্ববান লোক আছেন, ব্যক্তি আছেন, তাদের সঙ্গে আলোচনা করবেন. ஒவ்வொரு நாளும் அதிக அளவிலான வங்கதேச வாழ் இந்துக்கள் எல்லையை முற்றுகையிட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பான சூழலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலை சமாளிக்கும் பொறுப்பு அங்குள்ள எல்லை பாதுகாப்பு படைக்கு இருக்கிறது. அவர்கள் நிலைமையை மேலும் மோசமாக்காமல் ஏன் வங்கதேச மக்களை தற்போது அனுமதிக்க முடியாது என பொறுமையாக விளக்கி வருகிறார்கள். இதற்கிடையே இது தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அது வங்கதேச மேற்கு வங்க எல்லையான கூச் பிகாரில் எடுக்கப்பட்டது. அங்கிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பொறுமையாக வங்கதேச மக்களிடம் விளக்குகிறார். பெங்காலி மொழியில் பேசும் அவர், நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் சரிதான், ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை தேவை. அதற்கு முன்பு எங்களால் உங்களை அனுமதிக்க முடியாது என்று விளக்கம் சொல்கிறார். மேலும், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். எங்களை நோக்கி கூச்சலிடுவதால் எதுவும் மாறிவிடாது. உங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு மட்டுமில்லை, உலகிற்கே தெரியும். ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை தேவை. அதன் பிறகே உங்களை பாதுகாக்கும் நடவடிக்கையை கட்டாயம் எடுப்போம் என்றும், அதை விட்டுவிட்டு உடனடியாக இந்தியாவுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்வதை எப்படி ஏற்க முடியும் என்று அவர் பேசுகிறார்.